இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆமென். எசேக்கியேல் இறைவாக்கினர் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அம்மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதைக் கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கி வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு விட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஒரு அளவு நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். 1000 முழம் அளந்தார். அங்கே கணுக்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீர் வழியாய் அழைத்து 1000 முழம் அந்த தண்ணீர் கடப்பதற்கு போவதற்காக தண்ணீர் இறங்குவதற்காக எவ்வளவு தூரம் 1000 முழம் கடந்து வருகிறார்கள். அந்த தண்ணீர் கூட போனதும் கணுக்கால் அளவு. ஆண்டவரை தேட வேண்டும் என்றால் முழுவதும் நம்ம என்ன சொல்லணும்? மூழ்கி நிரம்பணும். தூய ஆவியின் வல்லமையினால் மூழ்கி நிரம்பணும். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால்